11th standard maths chapter 10 example 10.3 பார்க்கலாம். So that the greatest integer function f of x equal to x is not differentiable at any integer. ஓகேவா? is not differentiable at any integer. இவங்க என்ன கொடுத்துக்காங்க? இது வந்து is not differentiableன்றாங்க at any integer கொடுத்துக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. at any integer சொல்றது இம்பார்ட்டன்ட். அந்த லைனை நீங்க கிளியரா பாத்துக்கோங்க. இப்ப சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கணும்னா இருக்க வேண்டும்னா நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு இன்டிஜர் வேல்யூ கண்டினியூஸா இருக்க வேணும். அப்படி இருந்தா தான் அது டிஃபரன்ஷியபிள். அது கண்டினியூஸா இல்லைன்னா இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். கிளியர்? அப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்கணும்னா என்ன பண்ணும்? அந்த இன்டிஜர் வேல்யூ வந்து என்னவா இருக்கணும்? இந்த எனி இன்டிஜர்ன்றாங்களா, அப்ப நம்ம எடுக்கிற இன்டிஜர் வேல்யூ வந்து கண்டினியூஸ் வேல்யூவா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு கிராஃப் போடும்போது ஓகேவா, சப்போஸ் இங்க நம்ம 5ன்னு எடுத்துக்குவோம், இல்ல 1 கூட எடுத்துக்குவோம். 1 இங்க 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க 1 இங்க 2. ஓகே, இப்போ இங்க ஒரு வேல்யூ ஸ்டார்ட் பண்றோம், இங்க எதுவுமே வேல்யூ இல்ல. ஓகே, இப்போ 2ல இருந்து 2க்கு நேரா ஸ்டார்ட் பண்றோம், இங்க எதுவும் வேல்யூ இல்ல. இப்போ சப்போஸ் இங்க 3 இருக்குன்னா இங்க 3க்கு ஸ்டார்ட் பண்றோம், இங்க எதுவும் வேல்யூ இல்ல. ஓகேவா? ஸ்டார்ட் பண்றது இங்க இது மாதிரி இது வந்து எம்டி ஆகிறதுல வந்து இஸ் நாட் வேல்யூ. சப்போஸ் இங்க 3ன்னு எடுத்துனா ஓகேவா, அந்த மாதிரி மூவ் ஆயினே இருக்கும். இப்போ இது நெகட்டிவ் வேல்யூ, இது பாசிட்டிவ் வேல்யூன்னு தெரியும். லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ், ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாசிட்டிவ். இப்போ n வந்து நீங்க இஸ் an இன்டிஜர். இன்டிஜரா எடுக்கும்போது நம்மளுக்கு என்னவாகும் பார்க்கலாம். ஓகேவா? n வேல்யூ நம்மளுக்கு இன்டிஜரா இருந்ததுன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ அது மெயினா. சோ தட் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ 1.9 இங்க 1 2 3 4 1.9 அப்படி இருக்குன்னா இப்போ நீங்க வந்து இங்க வந்து லிமிட் x2 2 மைனஸ், அதாவது 2க்கு இந்த சைடு வரும்போது மைனஸ்னா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் வரும்போது 1.9 வரும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? நீங்க இப்போ 1.9 நீங்க என்ன எடுக்கலாம்? இங்க 1.9 நம்ம என்ன எடுக்கலாம்? 1 எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 1 தான் வரும் ஆன்சர். அதே லிமிட் ஃபார் எக்ஸாம்பிள் அதனால எக்ஸாம்பிள் x2 2 பிளஸ் இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன எடுக்கலாம்? 2 பிளஸ்னா இந்த சைடு போகுது, இப்படி மூவ் ஆகுது. இப்போ இந்த சைடு வரும்போது 1 தான் வந்துடும். அப்போ அதனால தான் 1 போட்டுருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது 2 பிளஸ் வரும்போது அப்போ என்னவாகும்? 2 இருக்கும் கண்டிப்பா, இல்லைன்னா 2 இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் வேல்யூ. இது நம்பர்ஸ் வச்சு போடுறோம். இப்போ நம்ம சொல்யூஷன்ல பார்க்கும்போது n வந்து இன்டிஜரா இருந்தா ஓகேவா, இது எக்ஸாம்பிள் தான்மா, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன் நானு. இப்போ இன்டிஜரா இருந்தா லிமிட் x2 n நெகட்டிவ் வேல்யூ வந்தா f of x லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும்போது என்ன ஆகும்? n மைனஸ் 1. இங்க பாருங்க 2 இருக்கும்போது 2 விட 1 கம்மியா தான் இருக்கு, அதனால 1 போட்டோம். 2 பிளஸ் இருந்தா 2வே வந்துச்சு. அப்போ இங்க n மைனஸ்னா n விட கம்மியா தான் இருக்கணும். அப்போ n மைனஸ் 1 வேல்யூ. இப்போ லிமிட் x2 n பிளஸ் இருந்தா என்ன சொல்லிக்க? 2 பிளஸ் இருந்தா 2வே வந்த மாதிரி இங்க n தான் வரும். ஓகேவா? அதுக்கு தான் நான் அந்த எக்ஸாம்பிள் போட்டேன். அப்போ இந்த வேல்யூ பாருங்க நாட் ஈக்குவல். இங்க n மைனஸ் 1 வந்துக்கு, இங்க n வந்துக்கு. ஓகேவா? therefore லிமிட் x tends to n minus f of x not equal to limit x tends to n plus f of x. ஓகேவா? இது நாட் ஈக்குவல் டு, ஏன்னா இங்க n மைனஸ் 1 வந்துக்கு, இங்க n வந்துக்கு. அப்ப ஈக்குவலா இல்ல, நாட் ஈக்குவல். therefore என்ன வரும்? f of x is not continuous at எப்போ x வேல்யூ n ஆந்தா, அதாவது இன்டிஜர் வேல்யூ பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. கிளியர்? therefore ஃபைனல் ஆன்சர் என்ன? f of x is not differentiable at integer value. Clear?
ரொம்ப சிம்பிள்மா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சிம்பிளாக சொல்லியிருக்கேன் பாருங்க. therefore f of x is not differentiable at integer values. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி சொல்லியிருக்கேன். இப்போ 2லேருந்து இங்கே போகும்போது அது 1 தான் வரும். ஆனால் 2லேருந்து போகும்போது 2 இருக்கும், இல்லை 3 இருக்கும். அப்போ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? 2 - 1 பண்ணும்போது 2லேருந்து 1 கம்மியாகி 1 வருது. அப்போ அதை தான் நான் இங்கே n மைனஸ் பண்ணும்போது n - 1 1 கம்மியாகும் என்னை விட. அப்படின்னு ஃபார்முலாவில் போட்டிருக்கேன். n ப்ளஸ் இப்போ 2 ப்ளஸ்னா 2 கண்டிப்பாக இருக்கும். அப்போ 2. அப்போ n ப்ளஸ்னா கண்டிப்பாக n வேல்யூ இருக்கும். அப்போ நாட் ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. ஈக்குவலாக இல்லைனாலே இஸ் நாட் டிஃபரன்சியபிள். அப்போ அது வந்து நம்மளுக்கு இஸ் நாட் டிஃபரன்சியபிள் ஆயிடுது. ஓகேவா? கிளியர்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.